நீங்கள் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க. ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய தேர்வில் நீங்கள் தான் வெற்றியாளர். அப்படி பார்க்கும்போது நம்ம அகாடமி சார்பாக வரக்கூடிய நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பில் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய பாடம் தமிழ் பாடமாக இருக்குது அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக தமிழ் பாடத்துக்கு பாரதிதாசன் பயிற்சி வந்திருக்கு. இந்த பாரதிதாசன் பயிற்சியை பொறுத்த மட்டும் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்டு மாதிரி தேர்வு பயிற்சி வந்து கொடுக்கும். இந்த தேர்வு பயிற்சியை நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக எலிஜிபிள் பேப்பரில் நல்ல மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி முதன்மை தாளான தமிழ் பாடத்தில் 150க்கு 100க்கும் மேலே மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2024 எக்ஸாமில் யூஜிடிஆர்பி தமிழில் 150க்கு 112 மார்க் எடுத்து இப்போ ஒரு அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக வந்து பணியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எம்ஏ தமிழ் ப்ளஸ் பிஎடு, பிஏ தமிழ் ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸியெல்லாம் வந்து ஒரு அரசு பள்ளியில் அரசு தமிழ் ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியாது. ஆனால் டெட்டு பேப்பர் 2 நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, வரக்கூடிய நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது தமிழுக்கான சிலபஸ். ஸோ தமிழ் சிலபஸை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 அலகு வந்துருக்கு. இந்த 11 அலகுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நிறைய பேருக்கு தமிழே வந்து தெரியலை. இலக்கியம்னா என்ன, இலக்கணம்னா என்ன, உரைநடைனா என்ன, செய்யுள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் பிஏ ப்ளஸ் தமிழ், எம்ஏ ப்ளஸ் தமிழ் படித்து முடிச்சிட்டிங்க, டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க, நியமனத்திற்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து பாருங்கள். சிலபஸை பொறுத்த மட்டும் இலக்கியம்னா என்ன, இலக்கணம்னா என்ன, செய்யுள், உரைநடை, இந்த மாதிரி பல்வேறு வகைப்பட்ட தலைப்புகள் பாடத்திட்டத்தில் வந்திருக்கு. இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்க்கிங்க. முந்தைய வருட வினாத்தாள் பார்க்கிங்க அப்படின்னா தமிழ் பாடத்திட்டத்தின் கீழ் முந்தைய வருட வினாத்தாள் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, வரக்கூடிய தேர்வில் எப்படி வினாக்கள் வந்து கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். அதே மாதிரி இப்போது அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும், அதனால சிலபஸை பேஸ் பண்ணி பட்டப்படிப்பு தரத்தில் மேற்கோள் நூல்கள் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சிலபஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அடிப்படை என்னவோ 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புத்தகத்தை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, அடிப்படையே தெரியாமல் வந்து நம்ம டிகிரி லெவலில் வந்து படிக்க முடியாது. அப்போது அடிப்படை வந்து மஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சிலபஸின் கீழ் பாடத்திட்டத்தின் கீழ் பட்டப்படிப்பு தரம், அதே மாதிரி மேற்கோள் நூல்கள் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சிலபஸை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டாம். சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. படித்தா மட்டும் போதுமானா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் படித்த தலைப்பிலிருந்து கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் எக்ஸாமில் எப்படி வினா கேட்டாலுமே உங்களால் வந்து ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பாக வரக்கூடிய நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு தமிழ் பாடத்துக்கு பாரதிதாசன் பயிற்சி இருக்குது. இந்த பாரதிதாசன் பயிற்சியை பொறுத்த மட்டும் தமிழ் பாடத்திட்டத்தின் கீழ் 150 மதிப்பெண்களுக்கு தேவையான எல்லா பயிற்சியுமே வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, படிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய தேர்வில் 150க்கு 100க்கும் மேலே மார்க் எடுத்து நீங்கள் ஒரு அரசு பள்ளியில் அரசு பட்டதாரி ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஸோ நம்ம அகாடமி சார்பாக இப்போ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீலிங் கிட்ட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு நியமன தேர்வான தமிழ் பாடத்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.